இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் உண்மையாவே கிடைக்குதா? சும்மா பேருக்கெல்லாம் போட்டு விளம்பரம் பண்றாங்க. நீங்களும் போஸ்டர்ல போட்டிருக்கீங்களே, உண்மையாவே இது கிடைக்குதா கேட்டீங்கன்னா, உண்மையாகவே இது கிடைக்குது. வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய வட்டி இல்லாத கடன் திட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கடன் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். அனைத்து விதமான மக்கள் இதில பயனடையணுன்ட்டு நிறைய விதமான பிரிவை வச்சு நிறைய பேருக்கு லோன் தராங்க. யாருக்கு தராங்க? இந்த லோனை வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? எவ்வளவு இன்கம் இருந்தா இது கிடைக்கும்? வட்டி இல்லாத கடன் தராங்கன்னு சொல்றாங்களே, எதற்காக இந்த லோன் தராங்க? ஸோ என்ன பெனிஃபிட் இதில இருக்கு? இது போல நிறைய சந்தேகங்கள் நம்மகிட்ட எழும் இல்லையா? அதில பெனிஃபிட்ட மட்டும் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிடுறேன். என்ன பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோன் வாங்குறதுக்கு எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது. இந்த லோனை வாங்குறதுக்கு யாரும் உங்களுக்காக சிபாரிசு செய்யணும், கேரண்டி சொல்லக்கூடிய ஷூரிட்டி சைன்லாம் கிடையாது. எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு லோன் தான் இது. ஸோ இந்த மத்திய அரசால் வழங்கக்கூடிய கடன் திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வட்டி இல்லாத கடன் திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். கூடவே நிறைய பேருக்கு வந்து இந்த மாத சம்பளத்தில் உதைக்குதுங்க. திடீர்னு ஒரு 50,000 உதைக்குது, திடீர்னு ஒரு 1,00,000 உதைக்குது, திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சு, சமாளிக்க முடியல, பட்ஜெட்டு உதைக்குதுங்க. எனக்கு யாராவது வட்டி இல்லாத கடன் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் தரக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, வட்டி இல்லாத கடன், உங்களுக்கு மத்திய அரசால் வழங்கக்கூடிய வட்டி இல்லாத கடனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லோன் தரக்கூடிய ஆப்பு வட்டி இல்லாமல் லோன் தராங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, மத்திய அரசால் தரக்கூடிய வட்டி இல்லாத கடன் திட்டம், இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வட்டி இல்லாமல் கடன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. ஸோ இந்த மாத சம்பளக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பணம் பிரச்சனை இருக்குது, மாதம் போட்ட முடியல, வட்டிக்கெலாம் வேணாம், அப்படியே சமாளிக்கிற மாதிரி இதாக இருக்கா கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பில் தராங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மத்திய அரசு வழங்கக்கூடிய வட்டியில்லா கடன் திட்டம், இதை பற்றி பார்க்கலாம். உத்தியோகினி திட்டம், அதாவது உத்தியோகம் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து உத்தியோகினி அந்த பேர் மூலமாக இந்த திட்டத்தை வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கான ஒரு திட்டம். மத்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய இந்த வட்டி இல்லாத கடன் திட்டம் எப்பேற்பட்ட பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் யாருக்கு என்னென்ன விதமான பெனிஃபிட் இது இருக்குது, ஃபஸ்ட்டு அது டீட்டெயிலில் 1 by 1 சொல்கிறேன். அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ணது எப்படின்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும், சில பேருக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்காது, அதுக்கான விஷயத்தையும் நான் கூடவே சேர்த்து 1 by 1 சொல்கிறேன். முடிவில் இந்த லோனை யார் தராங்க, இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க அடுத்து நான் சொல்கிறேன். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது பெண்களில் இந்த ஜாதி வேரியாக பழங்குடியினர் மக்கள் இருப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. 3 லட்ச ரூபா அவங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க வச்சுங்களேன். அந்த 3 லட்ச ரூபாவில் 50%, அதாவது 1,50,000 வந்து மானியமாக இவங்களுக்கு தராங்க. இது இருக்கக்கூடிய 1,50,000 லட்சம் இருக்கு இல்லையா, அது வட்டி இல்லாமல் நீங்கள் கட்டிக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். 2வது பிரிவு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை ஊக்குவிப்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே 3 லட்சத்தில் 30%, ஸோ 30% வரைக்குமே மானியத்தை தராங்க. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கான விஷயம். நார்மலான ஒரு அதர் காஸ்ட் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. அதுக்கும் மானியம் இருக்குது. ஸோ அதுக்கும் மானியம் தராங்க. 30% வரைக்குமே உங்களுக்கு மானியம் தராங்க. மீதி இருக்கக்கூடிய பணத்துக்கு வட்டியை பொறுத்த வரைக்குமே 10%லேருந்து 12% வரைக்குமே வட்டி. ஸோ அதர் காஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த உத்தியோகினி திட்டத்தை அப்ளை பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப வருமானம் 1,50,000 இருக்கணும். அது எப்படிங்க இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படி கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்து மூலம் முக்கியமாக இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் சில தளர்வுகள் இருக்குது. அதாவது விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்ட மக்களுக்கு இந்த லிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு குடும்ப வருமானம் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதர் பீப்புள்ஸ் நல்லா இருக்காங்க, அவங்களுடைய குடும்ப வருமானம் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்குன்னா அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் 2 லட்ச ரூபா இருந்துச்சு, 1,50,000 இருக்குது. இந்த வருமான சான்றிதழ் இணைக்கணும் இல்லையா, அது எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி நான் கூடவே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி இது சொல்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா கிடி ஸ்கோர், இந்த பெண்கள் வந்து கிடி ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. உத்தியோகினி சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசால் வாங்கக்கூடிய வட்டி இல்லாத கடன் திட்டம் எந்த பேங்க் தராங்க பார்த்தீங்கன்னா,
நேஷ்னலைஸ்ட் பேங்க்கும் தராங்க, ப்ரைவேட் பேங்க்கும் தராங்க, அதுவும் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியும் தராங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் நான் தேடும்போது 2 கம்பெனி தான் வந்து எனக்கு கண்ணில் பட்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல். இந்த 2 பேங்க் வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவங்க மூலமாக அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் உண்மையாகவே கிடைக்குதா? சும்மா பேருக்கெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க, நீங்களும் போஸ்டரில் போட்டிருக்கீங்களே, உண்மையாகவே இது கிடைக்குதா கேட்டிங்கன்னா உண்மையாகவே இது கிடைக்குது. நம்ம தேட மாட்டோம், அதுக்கான விஷயத்தை இறங்க மாட்டோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோலாம் கொடுக்கணுமாவே ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா? அந்த எண்ணத்தை எடுத்து ஓர வச்சுட்டு என்னங்க அப்படி கொடுத்துருக்காங்க, பெருசாக கிடையாதுங்க. அங்கே போட்டிருக்க விஷயத்தை நான் சுருக்கி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கணுங்க. உங்களுடைய வருமான சான்றிதழ் நீங்கள் இணைக்கணுங்க. வருமான சான்றிதழ் வாங்குறது பெரிய தலை காரியம்லாம் கிடையாது. சேவை மையம், நம்ம தமிழ்நாடு சேவை மையத்தில் அதை அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு உங்கள் பேன் கார்டை வச்சு அப்ளை பண்ணாவே உங்கள் வருமான சான்றிதழை போய்ட்டு அழகாக வாங்கிக்கலாம். 10 நாளில் கிடைக்கும் இது. ஸோ ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான். அதை இணைச்சாவே போதும். ஒரு மாவு கடை எனக்கு தெரிஞ்ச அந்த கடை தான் அடிக்கடி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு பழக்கடை போட போகிறீங்க, அந்த ரெண்ட் ரிசிப்ட் இருக்கு இல்லையா, அது அந்த அக்ரிமெண்ட்டு, ஒரு பழக்கடைக்கான செலவு எவ்வளோ இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது ரிப்போர்ட்டு, ரொம்ப டீப்பெல்லாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,50,000 ரூபாய்க்கு எனக்கு தேவைப்படும், இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குதுன்னு கணக்கில் காட்டணும். அதுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் எஸ்டிமேட்டாக போட்டு கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஃபார்மும் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அப்படியே அடிக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். இதை கொடுத்தாவே இந்த லோன் கிடைக்கும். அனைத்து விதமான பெண்களுக்கும் அனைத்து விதமான சகோதரிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிரிவின்படி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணுறாதீங்க. சரி, மற்றவர்களுக்கு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க லோன் ஆப்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வட்டி அதிகமாக இருக்குங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே போகிறேன். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே வட்டி இல்லாத கடன் தராங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 30 மாதம் ரொட்டேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஆப்ஷனுங்க. நீங்கள் 20 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 5,000 தேவைப்படுது, ஒரு 50,000 தேவைப்படுது, அல்ல 1,00,000 தேவைப்படுதுங்க. 20 நாளில் புரட்டி எடுத்துருவேன், திரும்ப கட்டிடுவேன், பெரிய சார்ஜஸ் இல்லாமல் ஒரு கன்வென்சிங் ஃபீஸோடு போதும் அப்படின்னீங்கன்னா இந்த லோன் ஆப்பை ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ஸ்வின் ஆப். ஸ்டார்ஸ்வின் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்கள் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா லோன் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் சில கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்ன விஷயம், முன்பணம் கட்ட சொல்கிறாங்க, நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் மாதிரி கட்ட சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யாருக்காக இருக்கும்னா கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அது போல் கட்ட சொன்னாங்கன்னா அவாய்ட் பண்ணுறேங்க. ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக பண்ணுங்கள். இந்த முன்பணம் கட்டுற அளவுலாம் போக வேண்டாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். மாத சம்பளக்காரங்களுக்கு ஸ்டார்ஸ்வின் ஆப்பில் லோன் கிடைக்கும். எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும்? 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். எத்தனை நாளுக்கு சமாளி கொடுப்பாங்க? 30 நாளுக்கும் கொடுப்பாங்க, அல்லது 20 நாளுக்கும் கொடுப்பாங்க. எவ்வளோ வட்டி போடுவாங்க? இதுக்கு வட்டி வராது. நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்த பிறகு உங்களுக்கு சேங்ஷன் ஆகுதுன்னா அந்த பணம் வந்து ஆப்லேயே இருக்கும். அந்த பணம் ஆப்பில் இருக்கிறதுக்குமே எந்த வட்டியும் கிடையாது. உதாரணத்துக்கு 1,00,000 ரூபா லோன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுக்கு சேங்ஷன் ஆகுது வச்சுங்களேன், அது 20,000 எடுத்து செலவு பண்ணிங்க வச்சுக்கலாம். அந்த 20,000 திரும்ப செலுத்திட்டிங்கன்னா அந்த 30 நாளுக்குள்ளே எந்த சார்ஜஸும் இல்லை. ஒரே ஒரு கன்வென்சிங் ஃபீஸ் மட்டும் தான் போடுவாங்க. இல்லைங்க செலுத்த முடியல, இஎம்ஐ போட போகிறீங்கன்னா அப்போ தான் அதுக்கு வட்டி. இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டார்ஸ்வின் ஆப்பை பற்றி நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மறுபடியும் அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய பிளான் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்பணம் கட்ட சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா கட்டாதீங்க, அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்ஸ்வின் ஆப் வந்து அதர் பீப்புள்ஸுக்கு, ஒரு மாத சம்பளக்காரங்களுக்கு சமாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உத்யோகினி சொல்லக்கூடிய மத்திய அரசால் நடத்தக்கூடிய வட்டி இல்லாத கடன் திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பெருசாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். மற்றபடி இந்த ஸ்டார்ஸ்வின் ஆப் வந்து ஒரு அடிஷ்னலாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வட்டி, ப்ராசஸ் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.